Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவராய் இருக்கிறார். இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வாரந்தோறும் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆலோசனையாக பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார். கடந்த புதன்கிழமை நாம் பார்த்தோம், தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டவன் தீர்க்கதரிசி ஆனான் என்று நாம் பார்த்தோம். அப்ப அந்த தேவ சமூகத்தில் வளர்த்தவர்களுடைய ஒரு காரியம் பற்றி நம்ம தியானித்தோம். இது பிரசங்கமாக அல்ல, இது ஒரு ஆலோசனையாக. வேதத்திலே நாம் படிக்கிற அநேகருடைய சாட்சிகளை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படியாக கடந்த வாரத்துல அன்னாளை குறித்து நம்ம தியானித்தோம். தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள் என்ன? சொல்யூஷன் ஆஃப் காட். அன்னாள் தன்னுடைய கணவரிடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்று பார்க்கும்போது, அன்னாள் என் கணவர் சொல்லிச்சாங்க இல்லையா, நான் உன் கர்ப்பத்தை அடைக்கல, தேவன் தான் அடைத்தாரு என்று சொல்லி, சோ கணவன் கிட்ட அந்த சொல்யூஷன் கிடைக்கல. அன்னாளுடைய இல்லையா தன்னுடைய கணவருடைய இரண்டாவது மனைவிடத்துல போயிட்டு அங்க அவங்களாச்சும் ஆறுதலா இருப்பாங்க, அவங்க பெற்ற பிள்ளைகளாச்சு ஆறுதலவா இருப்பாங்களா என்று அவர்கள் பார்த்தார்கள். அங்கேயும் சொல்யூஷன் கிடைக்கல. பரியாசமும் கேலியும் கிண்டலும் அலட்சியப்படுத்துதலும் போன்ற காரியங்கள் காணப்பட்டது. இதனால் மிகவும் அன்னாள் வேதனைப்பட்டு அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டு கலங்கி தேவ சமூகத்துல போய் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து நாம் பார்த்தோம். அவ்வாறு ஜெபிக்கிறதான வேளையிலே கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்டு அன்னாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, கடந்த வாரத்துல பார்த்தோம், அன்னாளும் தேவனும். அன்னாளுக்கு தெரியும் தேவன் யார் என்பதை. ஆகவேதான் அந்த அன்னாளுடைய அவங்க காரியங்கள் என்ன, அவங்க எப்படி எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், எந்த அந்த விசுவாச அறிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, அப்படி பார்க்கும்போது அந்த காரியங்கள் மிகவும் மிகவும் எனக்கு ஆணித்தரமாக தேவன் பேசினார் அந்த வார்த்தையை கொண்டு. அதான் கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். அதாவது அன்னாளின் விசுவாச அறிக்கையும் விசுவாசத்தினால் வருகிறதான பலனும் என்ற ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தையை ஆலோசனை கேட்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நாம் விவரமாய் பார்க்கிறோம் அன்னாளுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இல்லையா, இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்கானா தேவன் உன்னை படைத்திருக்கா என்று அர்த்தம் என்று பார்த்தோம். அதே போல அன்னாள் கிருபை என்று பார்த்தோம். பெலினால் வெளியேற பெற்ற முத்து என்று பார்த்தோம் இல்லையா. இப்படி அடுத்தது அவங்க எப்படி தேவனிடத்துல அறிக்கை பண்ணாங்க என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சீலோவிலே அவர்கள் புசித்து கொடுத்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியராகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று நம்ம பார்த்தோம். அவங்க என்ன அந்த விண்ணப்பம், எப்படி தேவனிடத்துல அவங்க முறையிட்டாங்க, அன்னாளுடைய அவங்க விசுவாச அறிக்கை என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஆமென். இதுல இந்த வார்த்தையானது பல முறை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையை படிக்கும்போது ஆணித்தரமாக அந்த வார்த்தையானது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இருதயத்தை தொடுகிறதா இருந்தது. என்னுடைய இருதயத்தை மாத்திரமல்ல, அன்னால் தேவனுடைய இருதயத்தை அவங்க அழுது கண்ணீர் வடிக்கிற அந்த காரியம் வந்து தேவனுடைய இருதயத்தை போயிட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் டச் பண்ணி கொண்டே இருந்தது. சில பேர் சொல்லுவோம், அப்பா நீ பேசும்போது எனக்கு புல் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல இந்த வார்த்தையானது அப்படியே பசுமரத்து ஆணி போல என் இருதயத்துல பாய்கிறதை நான் உணர முடிந்தது. தேவன் அதை உணர்த்தினான். இங்க பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தாவே, அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப நான் ஒண்டியா இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க மட்டும் சேனைகளா இருக்கிறீங்க ஆண்டவரே
இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க அதுல என்ன ஆண்டுக்கு நினைப்பூட்டுறாங்க? ஆண்டவரே நான் ஒன்றியா இருக்க, நீங்க சேனைகளா இருக்கிறீங்க. அப்ப உண்மை வணங்குகிற நான் என்ன செய்யணும்? நானும் பலுகி பெருகணும் இல்லையா? ஆதியாகம புத்தகத்துல பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். அப்ப உங்களுடைய வார்த்தையானது என் வாழ்க்கையில என்னவா இருக்கிறது? இன்னும் அந்த வார்த்தையானது நிறைவேற்றப்படாமல் இருக்கு. பலுகி பெருகி பூமி நிரப்பக்கூடிய அந்த ஆஸ்பதமைக்கு இல்லாத இருக்கிறது. ஆகவேதான் சேனைகளின் கர்த்தாவே, நீங்க சேனையா இருக்கிறீங்க, நான் ஒண்டியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, தேவரீர் உம்முடைய அடியாளின், நான் உமது மகள், நான் உமது மகள், நான் என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் வடிக்க கூடாது இல்லையா? இப்போ ராஜாவுடைய பிள்ளைங்க என்னைக்காச்சும் கண்ணீர் வடிச்சிருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஒரு ராஜபோக வாழ்க்கை, ராஜாவுக்கு என்ன கிடைக்குதோ உங்க பிள்ளைங்களுக்கும் சகலமும் கிடைக்கும். அதே போலதான் அப்ப சேனையின் கர்த்தாவே, நீ சர்வவல்லமையுள்ள தேவன், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, அநேக பெயர்கள் அவருக்கு. அல்லேலூயா. யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியா இருக்கிறார். பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்ல, நான் உமது மகள் ஆண்டவரே. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? கண்ணீர் வடிக்க கூடாது. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் குடும்பமா இருக்கிறேன், ஆனா பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இல்ல கணவன் இருக்கலாம், இல்ல எனக்கு குழந்தைகள் சொல்லி அவருடைய கணவர் இரண்டாவது மனைவியை தெரிந்து கொண்டாங்க, அந்த மனைவி கிட்ட ஆறுதலா, அந்த பிள்ளைகள் ஆறுதலா இருப்பான் பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, நான் உமது அடியாள் ஆண்டவரே, நான் உமது மகள். அப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு உமக்கு கஷ்டம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஒரே ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஊழியத்திற்கு வந்த புதிதிலே ஆண்டவர் எங்கள் திருச்சபையில இரண்டாவது ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். ஒரு தம்பதி எங்கள் திருச்சபைக்கு வந்திருந்தார்கள். அந்த தம்பதியருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆயிற்று, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ நாங்கள் ஜெபித்த போது அவளுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்தினார். அன்னாளை போல தேவனுடைய ஆலயத்துல தினந்தோறும் வந்து ஜெபி என்று சொல்லி அந்த மகளுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மகள் ரட்சிக்கப்பட்டு ஒரு பயபக்தி உள்ள ஒரு மகளா இருந்தார். அவரது கணவர் குடியின் பழக்கத்தினால் சற்று பின்மாற்றத்துல இருந்தார். ஆனால் இந்த மகள் தினந்தோறும் கண்ணீரோடு தேவ சமூகத்துல வந்து ஜெபித்தார். அப்போது அவர் கணவர் கேட்டாரு, ஏன் வீட்டுல ஜெபிக்க கூடாதா? ஆலயத்துல போய் ஜெபிக்கணுமா? அங்கதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்று சொல்லி, இல்ல இல்ல இல்ல, தேவன் சொல்லி இருக்கிறார், தேவ சமூகத்துல போய் தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி, அந்த மகள் அப்படியாக அவங்க கணவர் இப்படி கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பொறுமையாக, நிதானமாக, அன்பாக, தெளிவாக புரிய வைத்து விட்டு தேவ சமூகத்துல வந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், மகளை கலங்காதே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், கர்த்தர் உனக்கு புத்திர சுவார்த்தை தேவன் கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னோம். அதே போல அந்த மகள் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த விண்ணப்பத்தை கேட்டார், அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டார். அவங்க தேவத்துல அன்னாளை போல பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவர் எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தா, அந்த குழந்தைக்கு நான் சாமுவேல் என்று பேரு வைப்பேன் என்று சொல்லி, அதே போல பாருங்க இல்லையா, 10 மாதங்கள் ஆனது, அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பேர் வைத்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த தம்பதியருக்கு தேவன் செய்த அற்புதம், இன்றைக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கும் தேவன் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்வது ஒரே ஒரு காரியம், நீங்கள் எந்தெந்த திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறீர்களோ அதே திருச்சபையில போயிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக மனம் கசந்து தேவ சமூகத்துல விசுவாச அறிக்கை செய்யுங்க. தண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விண்ணப்பம் வேண்டும், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். கீழே கொடுக்கப்படுகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சுத்தமானால் தேவன் உங்கள் சந்ததியை 2024ஆம் ஆண்டு கடைசியில வந்திருக்கிறோம். இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்கிறது.
2025 ஆண்டு வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இந்த ஆண்டுல நீங்க கண்ணீரோட விதைங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. அண்ணா எப்படி ஜெபித்தார்களோ அதே போல நீங்களும் அண்ணாலை போல தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிங்க. நீங்க கன்சீவ் ஆகிற வரைக்கும் வந்து தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. நீங்க கன்சீவ் ஆவீங்க, நிச்சயம் கர்த்தர் செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவளுக்கு தேவன் இந்த ஆண்டு இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அதே போல இன்னும் ஒரு சில தம்பதிகளுக்கு தேவன் புத்திர சுவிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். பாருங்க, அந்த மகளுக்கு சாமுவேல் குழந்தை பிறந்துச்சு. அதே போல இன்னும் அடுத்த ஆண்டு இயற்கையான முறையில ஃபர்ஸ்டும் ஒரு இயற்கையான குழந்தை, அது தேவனுடைய வெளிப்பாட்டு நிறைந்த குழந்தை, அது சாமுவேல் பேர் வச்சாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க நேச்சுரலாவே இரண்டாவது குழந்தையை கர்ப்பம் தரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இரண்டாவது பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும் போது, இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. நிச்சயமாக நாங்க உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 7200050333. பாஸ்டாமா நம்பர் 9841690027. அல்லது இந்த உங்களுக்கு இந்த ஸ்லாட்ல தொலைபேசி எண் போடுவாங்க. நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கலங்காதீங்க. உங்களை கண்ணீரை துடைக்க தேவன் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாச அறிக்கை. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அநேக நபர்கள் உங்களை சிறுமைப்படுத்த இருக்கலாம். ஐயோ மலடி வரா, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவுதான் செய்ய சொல்லாதீங்க. அவளே பிள்ளை இல்லாம இருக்கிறா, அவளே மலடியா இருக்கிறா, கணவன் கிட்ட அன்பு இருக்காது, உற்றார் உறவினர் கேவலமா பேசுவாங்க. சில பேருக்கு மாமியாரின் கொடுமை, கணவரின் கொடுமை, பிள்ளை இல்லாமல் கணவன் இரண்டாவது திருமணம், இல்ல அவங்க மாமனார் மாமியார் என்ன செய்வாங்க, இரண்டாவது திருமணம் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகலாம். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை கேளுங்க, நிச்சயமாக கேளுங்க. 2025 ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நீங்க யாரு? நீங்க தேவனுடைய மகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க ஆண்டவரை கேட்கும் பொழுது நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அல்லேலூயா. பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு நினைப்பூட்டுறாங்க. இந்த காலகட்டத்துல நம்ம தான் என்ன செய்யறோம்? ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்து அநேக வேலைகள் மத்தியில நம்ம என்ன செய்யறோம்? கலந்து போய்கொண்டே இருக்கிறோம். எல்லா வேலைகளும் செய்யறோம். ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சர்ச்சைக்கு போறதுக்கு நேரம் இல்லை, இல்லையா? இன்னைக்கு உலக காரியங்கள் நம்ம அதிகமாய் நம்ம என்ன செய்யறோம்? பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சற்று அவ எல்லாவற்றையும் தள்ளிட்டு என்ன செய்யுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. பேதுரு ராமுதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கலங்க, வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அவங்க படகு வெறுமையா இருந்தது. தேவன் பார்த்தார், பேதுவை பார்த்து அந்த சற்று அந்த கரையில இருந்த அந்த படகு தள்ளி போயிடுச்சு. அந்த படகுல ஏறினாரு. அங்க அநேக உபதேசங்கள் பண்ணி முடிச்ச பிறகு அந்த இடத்துல அவங்க படகு வெறுமையா இருக்கிறது என்பதை தேவன் அறிந்தார். அப்பொழுது பேதுரை பார்த்து சொன்னாரு, அப்பா வலையை போடுங்க என்று சொல்லி. ஆண்டவரே, ராமுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவரே, ஆதியிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்க, படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அந்த படகு நிரப்பப்பட்டு மற்ற படகிலும் நிரப்பினார்கள் என்று பார்த்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் உங்களுக்கு
அற்புதம் நடக்கும். நீங்க அதிசயங்களை தேவன் காண பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாச அறிக்கைங்க. அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அநேக காரியங்கள் சொல்ல முடியும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வியாதிப்பட்டு இருந்தாங்க. தான் கிட்ட இந்த பணங்கள்லாம் மருத்துவர்கிட்ட போய் செலவு பண்ணாங்க. இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. ஏசப்பா நடந்து போயிட்டே இருக்கிறார். திரளான மக்கள் அவர் நெருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கிற கூட்டம். இயேசு யார், அவர் அற்புதங்கள் செய்கிறாரே என்று சொல்லி அநேக மக்கள் வேடிக்கை பார்க்கிற கூட்டம். அவரை குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம், அவரை தொட்டு பார்க்க விரும்புகிற ஒரு கூட்டம் இல்லையா, அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு கூட்டம், அவரோடு கூட நடக்கிற கூட்டம், அவரை விட்டு விலகி போகிற கூட்டம், இப்படி பல கூட்டம் இருந்தாலும் கூட அல்லேலூயா, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையும் தொட்டால் நான் சுகப்பெறுவேன் என்று சொல்லி யாருக்குமே தெரியாம அந்த கூட்டத்தின் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட மாத்திரத்துல நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க, கிட்ட போயிருப்பாங்க இல்லையா. ஒரு விஐபி வராங்க சொல்லுங்களேன், அந்த விஐபி கிட்ட நம்ம என்ன செய்வோம், கை கொடுக்க போவோம், அவங்கள பார்ப்போம், ஐயோ கை கொடுக்க மாட்டாங்களா, ஹாய் சொல்லுவோம் இல்லையா. சோ ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இல்லையா. அதே போலதான் அந்த பெரும்பாலும் ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் நான் தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. விசுவாசத்தோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த கூட்டத்தின் மத்தியிலும் போய் தொட்டாங்க. ஆண்டவர் கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் மக்கள் போனாங்க, ஆனா யார்கிட்டையும் யார் மேலேயும் அந்த வல்லமை புறப்படல. விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அந்த வல்லமை புறப்பட்டது. ஏன் இந்த விஷயம் சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் உணர்ந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க பயந்து திகைத்து வந்து அந்த தொட்ட மாத்திரே அந்த பெரும்பால் நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. அதல்லவா அற்புதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசத்தோடு அந்த மகள் தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு அற்புதத்தை கண்டார் அல்லவா, அந்த வியாதி நீங்கி போயிட்டு அல்லவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கல் கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிறதா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடப்போகிறேன் ஆண்டவரே, விசுவாசத்தோடு உங்களை கைகளை உயர்த்தி, என் தேவனே அப்பா உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடப்போகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. நான் நீங்கள் திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லேலூயா. உங்கள் கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு மலட்டுத்தன்மை இருந்தாலும் பரவாயில்லை, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப தேவ சமூகத்துல நீங்க வந்து கண்களை மூடி ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவரே இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுகிறேன் என்று சொல்லி உங்க கைகளை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக தினந்தோறும் நீங்க வந்து ஆண்டவர் சமூகத்தை வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல நீங்க தொடுவீங்க. கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோட அல்லேலூயா நீங்க ஜெபம் பண்ணுங்க. முடிவில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக நீங்க என்னோடு கூட ஜெபிக்கும் போது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நீங்க தொட போறீங்க. கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலானது வல்லமை பெறப்பட போகிறது. வல்லமை பெறப்பட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்துல வெறுமையா இருக்கிறீங்களோ அந்த வெறுமை நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. You receive the name சகல ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. You receive the blessings in the name of Jesus. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா. நீங்க நம்புங்க, அவர் நம்புங்க. இங்க பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். அவங்க எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக கேட்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க பண்ற விண்ணப்பத்துல ஒரு தெளிவு வேண்டும். நீங்க ஆண்டவரை கேளுங்க, உங்களுக்கு பெண் பிள்ளை வேண்டுமா, ஆண் பிள்ளை வேண்டுமா, என்ன வேணாலும் கேளுங்க. யோவான் 14:14 பார்க்கிறேன், நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, அறிக்கை செஞ்சு கேளுங்க, நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்க அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடும் இருக்கும் சகல நாளும்
நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவங்க தேவனுக்கு அந்த குழந்தை என்ன பண்றாங்க? எப்படி நான் வளர்ப்பேன் பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவரே, நான் இப்படி நான் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன், இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் செய்வீரானால் என்ன செய்வேன்? அந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனை பண்ணுகிறார்கள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் அநேக காரியங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சிருக்கார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப அந்த மகள் பாருங்க, தேவன் யார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏசியா 37:14 பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். மண்ணை எடுத்து அந்த மண்ணை உருவாக்கி மனுஷனை தேவ சாயலாக படைத்தார். படைத்து அந்த மண்ணிலே ஜீவனை அவன் ஜீவாத்மாவானான். ஒரு மண்ணுக்கே ஜீவன் கொடுப்பாரானால். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு உன் வயிற்றுல குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக அந்த கர்ப்பப்பையை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அந்த கர்ப்பப்பையை கர்த்தர் தொடப்போகிறார். எனக்கு எத்தனை பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க? ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு ஐயா. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். சாராலும் அப்படிதான் நகைத்தாங்க. நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எந்தமே எனக்கு வராது, ஆனால் எப்படி நடக்கும் என்று சொல்லி நகைத்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சாரால் அவன் நகைக்க பின்னால் நகைக்கிறாங்க, ஆபிரகாம் முகம் குப்புற நகைக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு காரியம்? அவங்களுக்கே சந்தேகம், டவுட். அல்லேலூயா. நீங்க நகைக்காதீங்க, அவிசுவாசமா இருக்காதீங்க, நிச்சயம் கர்த்தர் செய்வாருங்க. விசுவாசத்தோட நீங்க தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் மனிதனுக்காக எல்லாவற்றையும் தேவன் படைத்தாருங்க. படைத்து அவரை கொண்டு வந்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேலையை கூட்டார். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க எதை குறிச்சும் கவலைப்படுறீங்க. தேவனுக்கு உங்க வாழ்க்கைய அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுடைய நாமங்கள் ஒன்று யெகோவா சபையோத் என்பது. அந்த நாமத்தின் அர்த்தம் சேனைகளின் கர்த்தர் என்பது. யெகோவா சபையோத். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர் என்பது அர்த்தம். அவர் நம்முடைய இராணுவங்களின் தேவன். தம்முடைய தூதர் சேனைகளோடு இறங்கி நமக்கா யுத்தம் செய்து நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நிச்சயமாக சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அன்னாள் முதலாக தேவனை சேனைகளின் கர்த்தர் என்று அழைத்தார். முதல் சேனைகளின் கர்த்தர் என்று அழைத்தது அன்னாள் தாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க தேவனை பொறுத்திருக்கும் அன்னாள் அவங்க மக. நீங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய், அப்பா, ஒரு குழந்தை முதல்ல அப்பா என்று சொல்லி அழைக்கும்போது அந்த பெற்றோருக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். ஐயோ, என் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுது, அப்பா அம்மா எனக்கு கூப்பிடுவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, என்ன கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேசும்போது அதே போலதான் அண்ணாலும் என்ன சொன்னாங்க, சரி கர்த்தாவே நானும் ஒரு அடியாள் என்று சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். உங்க குழந்தைக்காக நீங்க பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கிற முதலாவது தேவன் யார் என்பதை அன்னாள் அறிந்திருந்தாங்க. அதே போல நான் யார் என்று தேவனுக்கு தெரியும். அதான் சொன்ன, தேவரீர் உம்முடைய அடியாள் இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நிறைய சொல்ல முடியுங்க. யாத்திராகமம் 15:1 அப்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும்
கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சேனைகளின் தேவன் அவர். அவர் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தரின் பலனும், உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு பலன் கொடுக்கிற அவர்தான். மண்ணை தேவன் உருவாக்கி படைத்து ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அவருடைய வார்த்தையாலே வானம் பூமி சகம் உண்டாயிடுச்சு அல்லவா? அந்த வார்த்தை உங்களிடத்துல வரப்போகிறது. நீங்க வெறுமையாக திரும்புவது அல்ல. அல்லேலூயா. நீங்க வெறுமையா இருப்பதல்ல, ஒண்டிக்கட்டையா இருப்பதல்ல. சேனைகளின் கர்த்தர், அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர், நீங்க புத்திர சுவீகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நாம் கேட்க போகிறோம். என்னோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாச அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தை நீங்க ஒருபோதும் சரி நம்பிக்கை இழக்காதீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேலை கர்த்தாவே, அப்பா, அன்னாளின் ஜெபமும் அதனால் உண்டான பலனும் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, என் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கிராச்சா. இந்த வேலை அன்னாளுக்கு இறங்கின தேவன் என்னோடு கூட ஜெபிக்கிற அன்பு சகோதரர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை கண்ணீர் படுத்திக் கொண்டிருக்காளப்பா. எத்தனையோ தாய்மார்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்டு என்னோடு கூட ஜெபிக்கிறதை நான் காண்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க அற்புதம் செய்யுங்க டாடி. அன்னாளுக்கு இறங்க தேவன் ஆண்டவரை இந்த வேலை ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் வஸ்திரத்தின் தொங்கல் ஆண்டவரை படுவதாக, கரங்களை நீட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல உடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆண்டவரை படுவதாக. உங்கள் கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் உங்களுக்கு நேராக வருகிறது. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை பெறப்படுகிறது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. செத்து போன கட்டத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். புத்திர சுவீகாரம் இல்லாத உங்களுக்கு தேவன் புத்திர சுவீகாரத்தை தருகிறார். கர்த்தர் நிரப்புகிறார். உங்கள் கர்ப்பப்பையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளை இல்லாத மலடி என்று இனி யாரும் சொல்வதில்லை இந்த ஆண்டு. அல்லேலூயா. நீங்க பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் பிள்ளை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு மகத்தான கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, உங்க வாழ்க்கை ஒரு அற்பத்தின் வாழ்க்கையாக மாறப்போகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரரும் தாய்மாரை ஒப்புவிக்கிற ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்க. உங்க வல்லமனக்கர இறங்கி ஆண்டவரே, அப்பா, கர்ப்பத்தை தேவன் தகுதிப்படுத்துங்க, புதுப்பிப்பீராக. கர்ப்பப்பையை கழுவி சுத்திகரிப்பீராக. புத்திர சுவீகாரத்தினால் நிரப்புவீராக. தேவனுடைய வல்லமை இப்போது கடந்து போகட்டும் ஆண்டவரே. அன்னால் கிருபை பெற்றோர் என்று பார்க்கிறோம் அல்லவா? உங்களுடைய கிருபை ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற அநேக தாய்மார்கள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, கிருபை பெற்றவர்களை மாற்றுவீராக. கர்ப்பம் தரிக்கும்படியாக மாற்றுவீராக. அற்புதங்கள் செய்வீராக ஆண்டவரே. ஒருவேளை கணவருக்கு குறைபாடுகள் உள்ள ஆண்டவரே இருக்கலாம். யாருக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் என் தேவன் அற்புதம் செய்வீராக. தேவ வல்லம் இறங்கி, சுகப்பத்திர கரம் இறங்கி இப்போ தொட்டு சுகமாக்குங்க. நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பது என்று பார்க்கிறோம். இப்போது ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாமத்திலே மகிமைப்படுத்துங்க ராஜா. சகல துதி கன மகிமை யாவும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே ஆமே. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து அன்னாருடைய ஜெபமும் அதனால் அவர் பெற்றுக்கொண்ட பலனும், அது மாத்திரமல்ல அந்த பலன் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் தான் தேவ சமூகத்துல வளர்க்கப்பட்டு தீர்க்கதரிசி ஆனான் என்று சொல்லி வருகிற நாட்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிறக்கப்படுற ஒரு குழந்தை ப்ராஃபட். தாயின் கருவிலே
தோன்று முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கிறேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு எந்த ஆண்டு? அல்லேலூயா, ஆமென். அற்பத்தின் ஆண்டாக இப்பவே தொடங்கிவிட்டது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்கும். விசுவாசோட கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு உங்க இல்லற வாழ்க்கைய நீங்க தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Amen. இயேசுவின் குடும்பம் ஒன்று